संस्कृति लेसन லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசன் பற்றின இன்ட்ரடக்ஷனும் இந்த ஆத்தர் பற்றின இன்ட்ரடக்ஷனும் வேறு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லெசன் ரொம்ப நல்லா புரியும். அதே மாதிரி என்ன ஒரு MCQ கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லெசன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். जो शब्द सबसे कम समझ में आते हैं और जिनका उपयोग होता है सबसे अधिक, ऐसे दो शब्द है सभ्यता और संस्कृति. जो शब्द सबसे कम समझ में आते हैं, सो எந்த ஒரு வேர்ட் வந்து நம்மளோட புரிதல் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும். और जिनका उपयोग होता है सबसे अधिक, ஆனால் அதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அந்த வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் ஹிஸ்ட்ரி படித்தாலும் நம்ம வந்து அந்த வேர்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நார்மலான கான்வர்சேஷன் இருக்கும். உனக்கு நீ வந்து சிவிலைஸ்டு பர்சனா, உனக்கு கல்ச்சர் இருக்கா, இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. எந்த ஒரு வேர்டை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமா ஆனால் அதனுடைய புரிதல் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ऐसे दो शब्द है सभ्यता और संस्कृति. அந்த ரெண்டு வேர்டு தான் சभ्यता संस्कृति. सभ्यता அப்படினா सिविलाइजेशन அர்த்தம், संस्कृति அப்படினா கல்ச்சர் அர்த்தம். सो என்னன்னு பார்க்கலாம். इन दो शब्द के साथ जब अनेक विशेषण लग जाते हैं, उदाहरण के लिए जैसे भौतिक सभ्यता और आध्यात्मिक सभ्यता, तब दोनों शब्दों का जो थोड़ा बहुत अर्थ समझ में आया रहता है वह भी गलत सलत हो जाता है. इन दो शब्द के साथ जब अनेक विशेषण लग जाता है, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வேர்டுக்கு முன்னாடி நிறைய விசேஷன் शब्द போட்டு பார்க்குறோம். சभ्यता சிவிலைசேஷன் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி நம்ம பௌத்திக் அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா மெட்டீரியல் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது. அதே மாதிரி ஆத்தியாத்மிக் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்குது. அதாவது அந்த வேர்டுக்கு முன்னாடி அந்த ஒரு संज्ञाக்கு முன்னாடி நவுனுக்கு முன்னாடி நம்ம விசேஷன் போட்டு பார்க்குறோம். तब दोनों शब्द का जो थोड़ा बहुत अर्थ समझ में आया रहता है. இப்போ இந்த ரெண்டு வேர்டுக்குமே நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஒரு மீனிங் புரியுது. वह भी गलत सहत हो जाता है. அது கூட தவறாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. क्या यह एक ही चीज है अथवा दो वस्तुएं, இது என்ன ஒரே பொருளா இல்ல ரெண்டா அப்படின்னு நம்மகிட்ட ஒரு क्वेश्चन கேட்கிறார். यदि दो है तो दोनों में क्या अंतर है, ஒருவேளை இந்த ரெண்டு வேர்டும் வேற வேற அப்படின்னா அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, अंतर அதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்கிறார். हम इसे अपने तरीके पर समझने की कोशिश करें. இந்த இடத்துல हम அப்படின்றது ஆத்தர் சொல்றாரு. ஆத்தர் என்ன சொல்ற, நாங்க இதை எங்களோட வழியில உங்களை புரிய வைக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்றோம். हम इसे अपने तरीके पर समझने की कोशिश करें, நாங்க வந்து ட்ரை பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாரு. कल्पना कीजिए उस समय की जब मानव समाज का अग्नि देवता से साक्षात नहीं हुआ था, आज तो घर घर चूल्हा जलता है. जिस आदमी ने पहल आग का आविष्कार किया होगा वह कितना बड़ा आविष्कर्ता होगा. कल्पना कीजिए. सो नौ நம்மள வந்து என்ன சொல்றாங்கன்னா इमेजिन பண்ணி பாருங்க. उस समय की जब मानव समाज का अग्नि देवता से साक्षात नहीं हुआ था. साक्षात அப்படின்னா நமக்கு முன்னாடி. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு சமயத்தை வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மக்கிட்ட நெருப்பே இல்லாத ஒரு சமயம். ஸோ நம்ம இதெல்லாமே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த சமயத்தை இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. उस समय की जब मानव समाज का, அதாவது நம்மளுடைய ஹியூமன் சொசைட்டி கிட்ட அக்னி தேவதா சே சாக்ஷாத் நஹி ஹுவா. ஸோ அக்னி தேவதாவை நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அந்த சமயத்தை கல்பனா பண்ணி பாருங்க. आज तो घर घर चूल्हा जलता है. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் ஸ்டவ் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு வீட்லையும் நம்ம அடுப்பு எரிக்கிறோம், ஒவ்வொரு வீட்டில் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. जिस आदमी ने पहल आग का आविष्कार किया, எந்த ஒரு மனுஷன் ரொம்ப முதலா ஆக் அதாவது நெருப்பு அப்படின்றத வந்து ஆவிஷ்கார் இன்வென்ட் பண்ணாங்களோ கண்டுபிடிச்சாங்களோ, वह कितना बड़ा ஆவிஷ்கர்த்தா ஹோகா, அவர் எவ்வளோ ஒரு பெரிய இன்வென்டரா இருப்பாரு. ஸோ முதலா கண்டுபிடிச்சார், அவர் எவ்வளோ பெரிய ஒரு இன்வென்டரா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. अथवा कल्पना कीजिए उस समय की जब मानव को सुई धागे का परिचय न था, जिस मनुष्य के दिमाग में पहल बात आई होगी कि लोहे के एक टुकड़े को घिसकर उसके एक सिरे को जेत कर और जेत में धागा पिरोकर कपड़े के दो टुकड़े एक साथ जोड़े जा सकते हैं, वह भी कितना बड़ा आविष्कर्ता रहा होगा. ஸோ வேறு ஒன்று நம்மளை இமேஜின் பார்க்க சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, अथवा कल्पना कीजिए उस समय की जब मानव को सुई धागे
का परिचय ना था. ஸோ அந்த ஒரு சமயத்தில் நம்மளுக்கு நீடில் அண்ட் த்ரெட் இதை பற்றியே தெரியாது. இப்போ நவடேஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நீடில் அந்த த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இல்லையா, ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல கிழிஞ்சிருந்தாலும் இல்லை ட்ரெஸ்ஸே நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ என்ன இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு சமயத்தை இமேஜின் பார்க்கணும். அந்த சமயத்தில் நீடில் அண்ட் த்ரெட்டே நம்மளுக்கு தெரியாது. जिस मनुष्य के दिमाग में पहले बात आई होगी. ஸோ எந்த ஒரு மனிதனுடைய திமாக் அப்படின்னா அவருடைய பிரெயின்ல முதலா இந்த மாதிரி ஒரு லோஹேக்கு ஏக்கு டுக்கடை, அதாவது ஊசி அப்படின்றது லோஹேக்கு அந்த இரும்புல இருக்கிற ஒரு சின்ன பீஸ், ஊசின்றது அப்படிதான், அதை தான் சொல்றாங்க. கோ கிஸ்கர், ஸோ அதுல வந்து ஹோல் போட்டு உஸ்கே ஏக் சிரே கோ ஜேத்கர், அதுல ஒரு சிரே ஒரு கார்னரை ஹோல் போட்டு அவர் ஜேத்துமே தாகா பிரோக்கர் அந்த ஹோல்ல த்ரெட்டை போட்டு கப்படேக்கு தோ டுக்குடேக்கும் துணியினுடைய 2 பீஸை ஏக் சாத் ஜோடே ஜா சக்தி ஒரு இதுவா தைக்க முடியும் அப்படின்றது எந்த ஒரு மனுஷனுக்கு முதலா தோணுச்சோ, வஹ்பி கித்னா படா ஆவிஷ்கர்த்தா ரஹா ஹோகா, அவரும் எவ்வளோ ஒரு பெரிய இன்வென்டரா இருக்கக்கூடும். முதலா இந்த ஊசி நூல் இதெல்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா. ஸோ அவர் அந்த ஊசி நூலை போட்டு ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண முடியும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் எவ்வளோ பெரிய ஒரு இன்வென்டரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. इन्हीं 2 उदाहरणों पर विचार कीजिए. இந்த 2 एग्जाम्पल பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க. पहले उदाहरण में एक चीज है किसी व्यक्ति विशेष की आग का आविष्कार कर सकने की शक्ति और दूसरी चीज है आग का आविष्कार. सो இது 2 விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா पहले उदाहरण में एक चीज है. फर्स्ट एग्जाम्पल நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்கு, அதுதான் அக்னி இல்லையா. किसी व्यक्ति विशेष की आग का आविष्कार कर सकने. सो அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பர்சன் ஆக் அப்படின்றத இன்வென்ட் பண்றார். கி சக்னே கி சக்தி, அவர்கிட்ட அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு, இதை கண்டுபிடிக்கிற அந்த எபிலிட்டி இருக்கு. அவர் தூசரே சீஸ் ஹை ஆக் கா ஆவிஷ்கார். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அதாவது அந்த எபிலிட்டியை வச்சு அவர் வந்து நெருப்பு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். इसी प्रकार दूसरे सुई धागे के उदाहरण में एक चीज है सुई धागे का आविष्कार कर सकने की शक्ति और दूसरी चीज है सुई धागे का आविष्कार. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று அவருக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, அதுக்கப்புறம் அவர் பண்றது வந்து அதனுடைய இன்வென்ஷன். ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த 2 எக்ஸாம்பிள்லையுமே 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அவருக்குள்ள இருக்கிற சக்தி. ஸோ நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தோணும், ஆனால் அது வந்து கண்டுபிடிக்காம விட்டுருவாங்க. அதனால தான் இதை வந்து இங்க 2ஆ காட்டுறாங்க. ஒன்று வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த சக்தி, 2வது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. जिस योग्यता प्रवृत्ति अथवा प्रेरणा के बल पर आग का व सुई धागे का आविष्कार हुआ वह है व्यक्ति विशेष की संस्कृति. और उस संस्कृति द्वारा जो आविष्कार हुआ, जो चीज उसने अपनी तथा दूसरों को लिए आविष्कृत की, उसका नाम है सभ्यता. ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவர் என்ன சொல்றாங்கன்னா ஜிஸ் யோகியதா, எந்த ஒரு குவாலிட்டி, ஸோ எந்த ஒரு அறிவு, பிரவர்த்தி அதுவா பிரேரணா, ஸோ அது வந்து அவரோட அறிவு, அவருடைய டெண்டன்சியாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம். ஸோ நெருப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம். प्रेरणा के बल पर आग का व सुई धागे का आविष्कार हुआ. எந்த ஒரு பிரேரணானால, எந்த ஒரு மோட்டிவேஷன்னால அவருக்கு சுயி தாகி இல்லைனா ஆகினுடைய இன்வென்ஷன் வந்ததோ, வஹ் ஹை வியக்தி விசேஷ் கி சன்ஸ்கிருதி, அந்த பர்சன் தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிச்சார் இல்லையா, அவங்களாம் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாரு. அவர் உஸ் சன்ஸ்கிருதி துவாரா ஜோ ஆவிஷ்கார் ஹுவா, அந்த கல்ச்சர் மூலமா, அந்த அறிவின் மூலமா எந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்ததோ, जो चीज उसने अपनी तथा दूसरों को लिए आविष्कृत की, எந்த ஒரு பொருள் அவருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அவர் கண்டுபிடிச்சாரோ, உஸ்கா நாம் ஹே சபியதா. ஸோ எந்த ஒரு பொருள் அவர் கண்டுபிடிக்கிறாரோ அந்த அறிவை வந்து கல்ச்சர்னு சொல்றாரு. அந்த கண்டுபிடிப்பு எல்லாருக்கும் உபயோகப்படுது இல்லையா, அதை வந்து அவர் சபியதான்னு சொல்றாரு. இன்னும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். जिस व्यक्ति में पहली चीज जितनी अधिक व जैसी परिष्कृत मात्रा में होगी वह व्यक्ति उतना ही अधिक व वैसे ही परिष्कृत आविष्कृता होगा. जिस व्यक्ति में पहली चीज, सो எந்த ஒரு व्यक्तिல पहली चीज முதலா அந்த பொருளை जितनी अधिक व जैसी परिष्कृत मात्रा में होगी, எந்த ஒரு பர்சன் முதலா ஒரு பொருளை ரொம்பவும் அதிகமா இல்ல ரொம்ப ரிஃபைன்டு மேனர்ல அந்த व्यक्ति கண்டுபிடிக்கிறாரோ, वह व्यक्ति उतना ही अधिक व वैसे ही परिष्कृति आविष्कर्ता होगी. அவர்தான் ஒரு பிக் இன்வென்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எவர் ஒருத்தர் வந்து ஒரு விதை கண்டுபிடிக்கிறாங்களோ, ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ, அவர் தான் आविष्कर्ता. एक संस्कृति व्यक्ति किसी नई चीज की खोज करता है किंतु उसकी संतान को वह अपने पूर्वज से अनायास ही प्राप्त हो जाती है. जिस व्यक्ति की
बुद्धि ने अथवा उसके विवेक ने किसी भी नए तथ्य का दर्शन किया, वह व्यक्ति ही वास्तविक संस्कृत व्यक्ति है। और उसकी संधान जिसे अपने पूर्वज से वह वस्तु अनायास ही प्राप्त हो गई है, वह अपने पूर्वज की भांति सभ्य भले ही बन जाए, संस्कृति नहीं कहना सकता। ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். एक संस्कृत व्यक्ति किसी नई चीज को खोज करता है. ஒரு संस्कृत व्यक्ति அதாவது ஒரு பர்சன், ஏன் அவரை வந்து சன்ஸ்கிருத் வியக்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் தான் அந்த இடத்துல இன்வென்டர், அதனால சன்ஸ்கிருத் வியக்தின்னு சொல்றாங்க. एक संस्कृत व्यक्ति किसी नई चीज को की खोज करता है. யார் ஒருத்தர் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரோ, किंतु उसकी संतान को वह अपने पूर्वज से अनायास ही प्राप्त हो जाती है. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவர் கண்டுபிடிக்கும் போது அவருடைய சந்தான், அவருடைய ஜென்ரேஷனுக்கு அந்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆகு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆகு அப்படின்றது அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாகவே அது விஷயம் கிடைச்சிடுது. ஸோ அவங்களுக்கு யோசிக்க கூட அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வேலை இல்லை. उनकी संतान को वह अपने पूर्वज से, அதாவது அவங்களுடைய ancestors, பூர்வஜ் ancestors கிட்ட இருந்து अनायास ही ரொம்ப ஈஸியா அந்த விஷயம் வந்து கிடைச்சிருது. ही प्राप्त हो जाती है. जिस व्यक्ति की बुद्धि ने अथवा उसके विवेक ने किसी भी नए तथ्य का दर्शन किया. सो எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு व्यक्तिயோட புத்தியில இல்ல அவருடைய விவேகத்துல, அதுவும் விஸ்டம் சொல்லலாம், அந்த அறிவுல नए तथ्य का दर्शन किया, ஒரு புதிய ஃபேக்ட், தத்தியனா ஒரு புதிய விஷயத்தை, ஒரு புதிய பிலாசபி அவர் கண்டுபிடிக்கிறாரோ, वह व्यक्ति ही वास्तविक संस्कृत व्यक्ति है. ஸோ உங்களுக்கு क्वेश्चन வந்து சன்ஸ்கிருத் வியக்தினா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க இந்த एक संस्कृतல எழுதினீங்கன்னா கரெக்டா இருக்கும். वह व्यक्ति ही वास्तविक संस्कृत व्यक्ति है. அந்த व्यक्ति தான் உண்மை ரொம்ப ரியலான கல்ச்சர்ட் பர்சன். நம்ம சொல்றோம் கல்ச்சர் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் தான் கல்ச்சர். और उसकी संतान जिसे अपने पूर्वज से वह वस्तु अनायास ही प्राप्त हो गई ही. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய சந்தான், அவருடைய ஜென்ரேஷன் யாருக்கு ரொம்ப ஈஸியா அந்த அவர் கண்டுபிடிச்ச விஷயம் கிடைக்குதோ, वह अपने पूर्वज की भांति सभ्य भले ही बन जाए. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பூர்வஜ் की भांति, அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் மாதிரி சभ्य भले ही बन जाए, அவங்க வந்து ரொம்ப சிவிலைஸ்ட் ஆகிறாங்க. சன்ஸ்கிருத் नहीं कहना सकता, அவங்கள வந்து சிவிலைசேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த இன்வென்ஷனை ஃபாலோ பண்றவங்க, இன்வென்ஷனை கண்டுபிடிச்சவங்க கிடையாது, இன்வென்ஷனை ஃபாலோ பண்றவங்க நம்மள சभ्य அப்படின்னு சொல்றோம். சभ्य भले ही बन जाए, அவங்க சभ्य தான், संस्कृतिன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம். இந்த டிஃபரன்ஸை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். एक आधुनिक उदाहरण ले, இப்போ வந்து ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நியூட்டன் ने गुरुत्वाकर्षण के सिद्धांत का आविष्कार किया. सो न्यूटन நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் கிராவிட்டினுடைய அந்த फिलॉसफीயை கண்டுபிடிச்சாரு. गुरुत्वाकर्षण की सिद्धांत का आविष्कार किया. वह संस्कृत मानव था. सो संस्कृत मानवनु சொல்லலாம், संस्कृत व्यक्तिनु சொல்லலாம். सो அவரை தான் நம்ம இப்ப संस्कृत मानव சொல்றோம். आज के युग का भौतिक विज्ञान का विद्यार्थी न्यूटन के गुरुत्वाकर्षण से तो परिचय है ही, लेकिन उसके साथ उसे और भी अनेक बातों का ज्ञान प्राप्त है जिनसे शायद न्यूटन अपरिचित ही रहा. ऐसे होने पर भी हम आज के भौतिक विज्ञान के विद्यार्थी को न्यूटन की अपेक्षा अधिक सभ्य भले ही कह सके, पर न्यूटन जितना संस्कृति नहीं कह सकते. இப்ப நியூட்டனை வந்து நம்ம சன்ஸ்கிருத் மானவ் அப்படின்னு சொல்லிட்டோம். आज के युग का भौतिक विज्ञान का विद्यार्थी, அதாவது இப்ப இருக்கிற भौतिक विज्ञान अपना साइंस फिजिक्स स्टूडेंट्स சொல்றாங்க. क्या विद्यार्थी, அந்த स्टूडेंट्स न्यूटन के गुरुत्वाकर्षण से तो परिचित ही है. सो அவங்க என்ன பண்றாங்க, நியூட்டனோட அந்த கிராவிட்டியை பத்தி படிக்கிறாங்க இப்ப இருக்கிற जनरेशन. लेकिन उसके साथ उसे और भी अनेक बातों का ज्ञान प्राप्त है. ஆனா அந்த கிராவிடேஷன் கூட இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய கத்துக்கிறாங்க, நிறைய நாலேஜ் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. जिनसे शायद न्यूटन अपरिचित ही रहा. இதட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு நியூட்டன் கண்டுபிடிச்ச கிராவிட்டி பத்தியும் தெரியுது, இன்னும் நிறைய விஷயங்களும் தெரியுது. ஆனா शायद न्यूटन अपरिचित ही रहा, இவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நியூட்டனுக்கு தெரியாம கூட இருக்கலாம்.
ऐसा होने पर भी हम आज के भौतिक विज्ञान के विद्यार्थी को न्यूटन की अपेक्षा அதிக் சபைய பலேஹி கக்ஸஹே. ஸோ அப்படி இருந்த போதிலும் கூட, அதாவது நியூட்டனுக்கு தெரியாத விஷயம் இவங்களுக்கு இருந்த போது கூட அதனுடைய ஸ்டெப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ அதனால இவங்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா सभ्य தான் சொல்றோம். ऐसे होने पर भी हम आज के भौतिक विज्ञान के विद्यार्थियों को न्यूटन की अपेक्षा ने दटला कंपेयर न्यूटனை கம்பேர் பண்ணும்போது இவங்களை நம்ம என்ன சொல்றோம்னா அதிக் சபைய பலேஹி கஹ சகே. அவங்கள நம்ம சபைய சிவிலைசேஷன் தான் நம்ம சொல்றோமே தவிர அவங்கள நம்ம कल्चर சொல்ல மாட்டோம். நியூட்டன் தான் நம்ம கல்ச்சர் சொல்வோம். पर न्यूटन जितना संस्कृति नहीं कर सके, நியூட்டன் மாதிரி இவங்களை நம்ம கல்ச்சர்னு சொல்ல மாட்டோம், சபையை தான் சொல்வோம். ஸோ இந்த லெசனில் நம்மளுக்கு திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, யார் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள நம்ம வந்து சன்ஸ்கிருதின்னு சொல்றோம். அதை ஃபாலோ பண்ற जनरेशन நம்ம வந்து सिविलाइजेशन அப்படின்னு சொல்றோம். आग के आविष्कार में कदाचित पेट की ज्वाला की प्रेरणा एक कारण रही. இப்ப आग के आविष्कार பத்தி சொல்றாங்க. இப்ப நெருப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு perhaps पेट की ज्वाला, அதாவது இந்த இடத்துல पेट की ज्वालाன்றது பசியை மீன் பண்றாங்க. இந்த வயிற்றுல வந்து நம்மளுக்கு நெருப்பு எரியதை சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன மீன் பண்றாங்கன்னா பசியை. पेट की ज्वाला की प्रेरणा एक कारण रही. ஸோ அப்போ நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு பசி ஒரு காரணமா இருந்திருக்கலாம். सुई धागे के आविष्कार में शायद शीतोष्ण से बचने तथा शरीर को सजाने की प्रवृत्ति का विशेष हाथ रहा. அதே மாதிரி सुई धागा கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஸோ அதனுடைய கண்டுபிடிப்புக்கு ஷாயத் மேபி शीतोष्ण से बचने तथा, அதாவது शीतोष्ण क्लाइमेटिक कंडीशन, அந்த டெம்பரேச்சர்ல இருந்து, ஸோ ஹை அண்ட் லோ கிளைமேட் அந்த டெம்பரேச்சர்ல இருந்து बचने के लिए, அதுக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அது கண்டுபிடிச்சிருக்கலாம். தத்தா शरीर को सजाने की प्रवृत्ति का विशेष हाथ रहा. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியை வந்து டெக்கரேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கும் ட்ரெஸ் அப்படின்றது வகிக்குது, அதுல கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். अब कल्पना कीजिए उस आदमी की जिसका पेट भरा है, जिसका थन ढका है, लेकिन जब वह खुले आकाश के नीचे सोया हुआ रात के जगमगाता तारों को देखता है तो उसको केवल इसलिए नींद नहीं आती क्योंकि वह यह जानने के लिए परेशान है कि आखिर यह मोती भरा ताल क्या है. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிரேரணா இருந்திருக்கலாம். ஸோ அதாவது ஆகு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பசியா இருந்திருக்கலாம், சுயி தாகா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய உடம்பை மறைக்கணும், இந்த டெம்பரேச்சர்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கப்புறம் இருக்கிற மனுஷங்களை பத்தி பேசுறாங்க. तथा शरीर को सजाने की प्रवृत्ति की विशेष हाथ रहा. अब कल्पना कीजिए, இப்போ நம்ம வேற ஒருத்தவங்களை பத்தி இமேஜின் பண்ண போறோம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, उस आदमी की जिसका पेट भरा है. ஸோ எந்த ஒரு மனுஷனுக்கு வயிறும் நிறைஞ்சிடுச்சு, जिसका थन टका है, அதே மாதிரி பாடியும் கவர் ஆயிடுச்சு. लेकिन जब वह खुले आकाश के नीचे सोया हुआ रात के जगमगाता तारों को देखता है. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே குலே ஆகாஷ், அந்த ஓப்பன் டப்பா இருக்கிற அந்த வைட் ஆகாஷ்க்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ராத்துக்கே ஜக்மகாத்தே தாரம், அப்ப அந்த நைட் டைம்ல ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த தாரம், ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது उसको केवल इसलिए नींद नहीं आती, அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு தூக்கமே வரல. क्योंकि वह यह जानने के लिए परेशान है. அப்ப வேற ஒரு விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பரேஷான், ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அது என்னன்னா, कि आखिर यह मोती भरा ताल क्या है. மோத்தி அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார்ஸ் வந்து மோத்தி பேர்ல் மாதிரியும், தால்னா பிளேட்டுன்னு அர்த்தம். இந்த பெரிய ஆகாஷ பிளேட்னு சொல்றாங்க. இந்த ஒரு மோத்தி இருக்கிற பிளேட் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு இல்லையா, அவர் தான் நமக்கு இங்க சன்ஸ்கிருதி அப்படின்னு சொல்ல வராரு. அதாவது எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்களே, அதுதான் சன்ஸ்கிருதி. पेट भरने और धन टकने की इच्छा मनुष्य की संस्कृति की जननी नहीं है. पेट भरा और धन टका होने पर भी ऐसी मानव जो वास्तव में संस्कृत है निटला नहीं बैठ सकता. सो पेट भरने और धन टकने की इच्छा मनुष्य की संस्कृति की जननी नहीं है. सो அப்போ ஏதோ ஒரு நீட் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது இல்லைன்னு சொல்றாங்க. पेट भरने और धन टकने की इच्छा, சோ வயிறு நிறையணும், உடம்ப மறைக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் சன்ஸ்கிருதியினுடைய மதர் கிடையாது. पेट भरा और तन टकने होने पर भी ऐसा मानव जो वास्तव में संस्कृति है. सो இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட யார் ஒரு மனுஷன் இன் ரியாலிட்டி சன்ஸ்கிருதியோ நிட்டலா நஹி பைட் சக்தா, அவரால் ஐடியில உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களே அந்த மனுஷங்களை பத்தி தான் இங்க நம்ம பேசுறோம். हमारी सभ्यता का एक बड़ा अंश हमें ऐसी संस्कृति आदमियों से ही मिला है जिनकी चेतना पर स्थूल भौतिक कारणों का प्रभाव प्रदान रहा है, किंतु उसका कुछ हिस्से हमें
मनुष्यों से भी मिला है जिन्होंने तथ्य विशेष को किसी भौतिक प्रेरणा के वशीभूत होकर नहीं बल्कि उनके अपने अंतर की सहज संस्कृति के ही कारण प्राप्त किया है. हमारी सभ्यता का एक बड़ा अंश है. நம்மளுடைய சிவிலைசேஷன்ல ஒரு பெரிய ஒரு பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா हमें ऐसे संस्कृति आदमियों से ही मिला है. நம்மளுக்கு இந்த மாதிரியான संस्कृति आदमी அதாவது முதல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்களே அந்த மாதிரி பீப்பிளை பத்தி சொல்றாங்க. இது நம்மளுடைய சிவிலைசேஷன்ல ஒரு பார்ட் தான், ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு சொல்றாரு. ஜின்கி சேத்தனா பர், அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ல ஸ்தூல் பௌத்திக் காரணம், அவங்கள்ட்ட நிறைய கிராஸ் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனுடைய எஃபெக்டால பிரதான் ரக அவங்களுடைய எஃபெக்ட் வந்து நிறைய அவங்க கிட்ட மைண்ட்ல இருக்கு. किंतु उसका कुछ हिस्सा हमें मनुष्यों से भी मिला है जिन्होंने तथ्य विशेष को किसी भौतिक प्रेरणा के वशीभूत होकर नहीं बल्कि उनके अपने अंदर ही सहज संस्कृति से ही कारण प्राप्त किया है. सो இதுல என்ன சொல்றாங்கன்னா, जिन्होंने तथ्य विशेष को किसी भौतिक प्रेरणा के वशीभूत होकर नहीं, அதாவது ஒரு புது விசேஷமா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஒரு சன்ஸ்கிருதி கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து பௌதிக் பிரேரணா, மெட்டீரியல் இன்ஸ்பிரேஷன், மெட்டீரியல் நீடு கிடையாது. கே வஷீபூத் ஹோக்கர் நஹி, ஸோ ஒரு மெட்டீரியல் நீடுனால அதை அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆகும் சூயி தாகாவும் பார்த்தோம், அதுல ஒரு நீடு இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க கண்டுபிடிக்கல. பௌத்திக் பிரேரணாக்கே வஷீபூத் அப்படின்னா அதனுடைய சப்டியூவலால அவங்க கண்டுபிடிக்கல, பல்கி उनके अपने अंदर ही सहज संस्कृति के ही कारण प्राप्त किया है. அப்படி கிடையாது, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு संस्कृति, ஒரு கல்ச்சர் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. रात के तारों को देखकर न सो सकने वाले मनीषी हमारे आज के ज्ञान का ऐसे ही प्रथम पुरस्कर्ता था. रात के तारों को देखकर, நைட் டைம் அந்த ஸ்டார்ஸை பார்த்துட்டு யாரால தூங்க முடியலையோ, न सो सकने वाले मनीषी हमारे आज के ज्ञान का ऐसा ही प्रथम पुरस्कर्ता है. நம்ம கிட்ட இருக்கிற இந்த நாலேஜ், அதாவது இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற நம்மளுடைய நாலேஜுக்கு ஃபர்ஸ்ட் புரஸ்கர்த்தா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னரே அவர் தான் சொல்றாங்க. யார் ஒருத்தரால நைட்டு ஸ்டார்ஸை பார்த்து தூங்க முடியாம புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறாரோ நம்மளுடைய விஸ்டம் உடைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னரே அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பௌத்திக் பிரேரணா ज्ञानेप्सा क्या, ये दो ही मानव संस्कृति के माता पिता है. सो भौतिक प्रेरणा अதாவது மெட்டீரியல் நீட், மெட்டீரியல் இன்ஸ்பிரேஷன், ஞானேப்சா டிசைர் ஃபார் நாலேஜ், இது ரெண்டும் தான் மானவ संस्कृतिயோட அப்பா அம்மாவா அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கிறாரு. दूसरे के मुंह में कौर डालने के लिए जो अपना मुंह का कौर छोड़ देता है उसको यह बात क्यों और कैसे सुझाती है. ஸோ இது ரெண்டும் மட்டும் கிடையாது நம்மளுடைய சன்ஸ்கிருதியோட மாதா பிதா, இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு இப்ப ரைட்டர் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பௌத்திக் பிரேரணா, இப்ப பௌத்திக் பிரேரணாவோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகும் சூயிதாகும், அதாவது ஒரு நீடு. ஞானேப்சா அப்படின்றது வந்து அந்த ஸ்டார்ஸினுடைய எக்ஸாம்பிள் பார்க்கணும், அதாவது டிசைர் ஃபார் நாலேஜ், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நாலேஜ். இது ரெண்டும் தான் மானவ சன்ஸ்கிருதியோட மாதா பிதாவா அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கிறாரு. வேற யாரை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு பார்க்கலாம். दूसरे के मुंह में खौर डालने के लिए जो अपने मुंह का खौर छोड़ देता है उसको यह बात क्यों और कैसे सूझती है. सो இன்னொருத்தவங்களுடைய வாயில இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். दूसरे के मुंह में खौर डालने के, खौर அப்படின்னா ஒரு பிடி சாதம், அதாவது அவருடைய வயிற்றுக்கான ஒரு பிடி சாதம். அப்ப இன்னொருத்தவங்களுடைய வயிறு நிரம்புறதுக்காக, அதாவது இங்க ஒரு பிடி சாதம்னு சொல்றாங்க. கவுர் அப்படின்னா ஒரு பிடி சாதம், அதாவது ஒரு வாய் நிறைய சாதம். दूसरे के मुंह में खौर डालने के लिए, இன்னொருத்தரோட வாயில சாப்பாடு போடுறதுக்காக अपने मुंह का खौर छोड़ देता है, அவருடைய சாப்பாடை வந்து எடுத்து வைக்கிறாரு, அவருடைய வாயில போட வேண்டிய உணவை எடுத்து வைக்கிறாரு, விட்டு விடுறாரு. उसका यह बात क्यों और कैसे सूझती है, அவருக்கு இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிய வைக்கலாம். रोगी बच्चे को सारे रात गोद में लिए जो माथा बैठी रहती है वह आखिर ऐसा क्यों करती है. ஸோ நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரோகி பச்சி, உடம்பு சரியில்லாத குழந்தைய நைட்டு ஃபுல்லா அவங்களோட மடியில உட்கார வச்சு ஒரு அம்மா உட்கார வச்சிருக்காங்க. वह आखिर ऐसा क्यों करती, அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது இங்க क्वेश्चन. सुनते हैं कि रूस का भाग्य विधाता लेनिन अपनी डेस्क में रखे हुए डबल रोटी के सूखे टुकड़े स्वयं ना खाकर दूसरों को खिला दिया करता था. ஸோ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆத்தர் என்ன சொல்றாரு, இப்போ நம்மளுக்கு இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறாரு இல்லையா, அதாவது அவங்களுடைய உணவையும் மற்றவங்களுக்கு தரக்கூடிய பர்சன், அழுகுற குழந்தைய, அதாவது உடம்பு சரியாத குழந்தைய அவங்க மடியிலே வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு அம்மா. வேற என்ன அவர் கேள்விப்பட்டிருக்காருன்னா, ரூஸ், அதாவது ரஷ்யாவினுடைய ஃபார்ச்சூன் டெல்லரான லெனின், அவருடைய டெஸ்க்ல இருந்த
ரெண்டு ரொட்டி பீசஸ், ரொம்ப ரெண்டு காஞ்சி போன இந்த ரொட்டி பீசஸை स्वयं ना खाकर அவர் சாப்பிடாம दूसरों को खिला दिया करता था, மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரு. वह आखिर ऐसा क्यों करता था, அவர் ஏன் இப்படி பண்றாரு? संसार के मजदूरों को सुखी देखने का स्वप्न देखते हुए कार्ल मार्क्स ने अपना सारा जीवन दुख में बिता दिया. அதே மாதிரி संसार के मजदूरों, लेबर्स, வேலை செய்யறாங்க, இந்த உலகத்துல வேலை செய்யற சுகி देखने का स्वप्न, அவங்கள சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்வப்ன, அந்த ஒரு ட்ரீம்ல கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய சாரா ஜீவன், அவருடைய லைஃப் ஃபுல்லுமே வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த லேபரர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரே கனவு. और इन सबसे बढ़कर आज नहीं, आज से 2500 वर्ष पूर्व सिद्धार्थ ने अपना घर केवल इसलिए त्याग दिया कि किसी तरह तृष्णा के वशीभूत लड़ती करती मानवता सुख से रह सके. और इन सबसे बढ़कर, இதெல்லாம் விட வேற ஒருத்தரை பத்தி சொல்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஜ் நஹி, இப்ப கிடையாது, ஆஜ் சே 2500 வருஷ பூர்வ, அதாவது 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி सिद्धार्थ बुद्धाவை பத்தி பேசுறாரு. सिद्धार्थ ने अपना घर केवल इसलिए त्याग दिया. सिद्धार्थ बुद्धा பத்தி உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ரொம்பவும் பணக்காரா இருந்தார். ஆனா அவருடைய வீட்டை விட்டுட்டு அவர் வெளியில வராரு. इसलिए त्याग दिया, வீட்டை விட்டுட்டு அவர் வெளியில வராரு. எதுக்காக பாத்தீங்கன்னா கிசி தரஹ திருஷ்ணக்கே வஷீபூத், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் டிசைரா, இல்லைன்னா ரொம்ப பசி பட்னியோட, இல்லைன்னா வந்து அதாவது அவங்களுடைய டிசைரை நிறைவேற்றணும் அப்படின்னு சண்டை போடக்கூடிய லடுத்தி கடத்தி மாணவத்தா, அந்த ஹியூமனுக்காக சுக்கு சே ரகசக்கே, அவங்க சந்தோஷமா வாழணும், அவங்களுக்கு இந்த வாழ்க்கைனா என்ன புரியணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டை தியாகம் பண்ணிட்டு வெளியில வந்தவர் தான் सिद्धार्थ बुद्धा. இவங்கெல்லாம் பத்தி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. हमारी समझ में मानव संस्कृति की जो योग्यता आग व सुविधा का आविष्कार कराती है वह भी संस्कृति है. जो योग्यता थारों की जानकारी कराती है वह भी है. और जो योग्यता किसी महामानव से सर्वस्व त्याग कराती है वह भी संस्कृति है. सो संस्कृतिக்கு இப்போ இந்த டெஃபினேஷனும் நம்ம பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா இவருடைய சமாஜ்ல அதாவது இவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருன்னா மானவ சன்ஸ்கிருதிக்கு ஜோ யோகியதா, எந்த ஒரு மானவ சன்ஸ்கிருதி அவங்களுடைய அந்த குவாலிட்டியை பத்தி பேசுறாரு. ஆகவா சுயி தாகிக்கு ஆவிஷ்கார், ஃபர்ஸ்டா ஒன்னு புதுசா இன்வென்ட் பண்றாங்க இல்லையா அவங்க, அதாவது ஒரு நீடுனால இன்வென்ட் பண்றவங்களும் वह भी संस्कृति है. जो योग्यता तारों की जानकारी कराती है. நீடெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட அவங்களால ஐடியலா உட்கார முடியாம ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க, அந்த நாலேஜ், டிசைர் ஃபார் நாலேஜ்ல கண்டுபிடிக்கிறாங்களே அவங்களும் சன்ஸ்கிருதி தான். அது மட்டும் இல்லாமல் जो योग्यता किसी महामानव से सर्वस्व त्याग करती है, யார் ஒருத்தர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி மற்றவங்களுக்காக வாழ்றாங்களோ அவங்களும் சன்ஸ்கிருதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சபியதா. ஸோ இப்போதான் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா சபியதானா என்ன, இவ்வளோ நேரம் நம்ம சன்ஸ்கிருத்தினா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ 3 விதமான டெஃபினேஷனை நம்ம சன்ஸ்கிருதிக்கு பார்த்தோம். இப்போ சபியதானா என்ன, சிவிலைசேஷனா என்ன? சபியதா ஹே சன்ஸ்கிருதி கா பரிணாம். சபியதா அப்படின்றது சன்ஸ்கிருதியினுடைய அவுட்கம் தான், அதனுடைய ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. हमारे खाने पीने के तरीका, हमारे ओढ़ने पहनने के तरीका, हमारे घमन के साधन, हमारे परस्पर कट मरने के तरीका, सब हमारी सभ्यता है. இப்ப சभ्यताனா என்ன அப்படின்றத படிக்க போறோம். நம்மளுடைய கானே பீனேக்கே தரிக்கா, நம்ம எந்த மாதிரி வந்து சாப்பிடுறோமோ, எந்த மாதிரி குடிக்கிறோமோ, நம்மளுடைய அந்த ஹேபிட்ஸை இங்க மீன் பண்றாங்க. हमारे ओढ़ने पहनने के तरीका, நம்ம எந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறோம், எந்த மாதிரி நம்ம போடுறோம், அதாவது நம்ம வழி வழியா ஒரு இதை ஃபாலோ பண்றாங்களா அதை சொல்றாங்க. ஹமாரே கம்னா கமனுக்கே சாதன், கம்னா கமன்னா மூவ்மெண்ட்ஸ், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நம்ம மூவ் பண்றோம் இல்லையா, அதுக்கான பொருட்கள். ஹமாரே பரஸ்பர் கட் மர்னேக்கே தரிகா, நம்ம எந்த விதத்துல ஃபைட் பண்றோம் அதை கூட இங்க சொல்றாங்க. பரஸ்பர் கட் மர்னேக்கே தரிகா சப் ஹமாரி சபியதா, இது எல்லாமே நம்மளுடைய சபியதா. சபியதாக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு கேட்டாங்க, நம்ம இது எல்லாமே எழுதணும். मानव की जो योग्यता उससे आत्मविनाश के साधनों की आविष्कार कराती है, हम उसे उसकी संस्कृति कहे या असंस्कृति. உங்களுக்கு வந்து असंस्कृति அப்படின்னா என்னன்னு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா मानव की जो योग्यता उससे ஆத்ம வினாஷ் கே சாதனம், நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ எந்த ஒரு மனுஷன் வந்து எவனோட அந்த யோகியத்தை, அந்த குவாலிட்டி இருக்குல்ல மனுஷனோட எந்த ஒரு அறிவு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், தன்னை தானே அழிச்சுக்க கூடிய ஒரு இன்வென்ஷன் பண்றாங்களோ அதை வந்து நம்ம संस्कृतिன்னு சொல்லல, असंस्कृतिன்னு சொல்றோம். मानव की जो योग्यता उससे आत्म विनाश के साधनों का आविष्कार कराती है, हम
उसकी संस्कृति कहे या असंस्कृति. सो இந்த இடத்துல வந்து असंस्कृतिயை डिफाइन பண்றாரு. और जिन साधनों के बल पर वह दिन रात आत्म विनाश में जुड़े हुआ है उन्हें हम उसकी सभ्यता समझे या असभ्यता. सो இந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொருள்ல जिन साधनों के बल எந்த சாதனத்துடைய பலத்தால दिन रात ஆத்ம விநாஷ் மே ஜுடா ஹோ நைட்டும் பகலும் வந்து ஆத்ம விநாஷ் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல அவன் கனெக்ட் ஆகியிருக்கணும். கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருளால அவன் கனெக்ட் ஆகியிருக்கணும். உன்ஹே ஹம் உஸ்கி சभ्यता समझे या असभ्यता. அதை நம்ம சிவிலைசேஷன் சொல்வோமா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம असभ्यताவும் असंस्कृतिயும் லேர்ன் பண்றோம். எது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்களோ அது असंस्कृति, அதை ஃபாலோ பண்றவங்க असभ्यता. संस्कृति का यदि कल्याण की भावना से नाता टूट जाएगा तो वह असंस्कृति होकर ही रहेगा. और ऐसी संस्कृति का अवश्य भावी परिणाम असभ्यता के अतिरिक्त दूसरा क्या होगा. संस्कृति का यदि कल्याण की भावना से नाता टूट जाएगा. இப்ப संस्कृति ஒரு இன்வென்ஷன் அப்படின்றது எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க? கல்யாண், வெல்ஃபேர் வரணும், மனுஷங்களுக்கு நல்லது நடக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை संस्कृति का यदि कल्याण की भावना से नाता टूट जाएगा, சோ அந்த ஒரு விதம் மக்களுடைய வெல்ஃபேர் அப்படின்றது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா वह असंस्कृति होकर ही रहे, அது கண்டிப்பா असंस्कृतिயா தான் இருக்கும். அவர் ऐसी संस्कृति का अवश्य भावी परिणाम असभ्यता के अतिरिक्त दूसरा क्या होगा. அந்த संस्कृतिயினுடைய அவசிய பாவி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா असभ्यताவா தான் இருக்கும். அதை தவிர வேற என்ன இருக்க முடியும் கேட்கிறார். अतिरिक्त दूसरा क्या होगा. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து கெட்ட பொருளை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கெட்டதான் நடக்கும் அப்படின்னு இங்க சொல்றாரு. संस्कृति के नाम से जिस कूड़े कर के ढेर का बोध होता है वह न संस्कृति है न ரக்ஷணிய வஸ்து है. संस्कृति அப்படின்ற பேர்ல, அதாவது புதுசா நாங்க ஒன்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற பேர்ல கூடே கற்கட்டுக்கு ढेर, அதாவது ரொம்ப கார்பேஜ் கெட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன் பவுடர் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, பாம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. संस्कृति के नाम से जिस कूड़े करकट के ढेर का बोध होता है, இந்த மாதிரி மனுஷங்களை அழிக்கக்கூடிய டிஸ்ட்ரக்ஷனான பொருள்களை கண்டுபிடிக்கும் போது वह न संस्कृति है, அது संस्कृति கிடையாது. न ரக்ஷணிய वस्तु है, அது மக்களை காப்பாற்றக்கூடிய பொருளும் கிடையாது. शन शन परिवर्तन होने वाले संसार में किसी भी चीज को पकड़कर बैठा नहीं जा सकता है. शन शन परिवर्तन होने वाले संसार, இந்த संसार இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு மூமெண்ட்லயும் சேஞ்சஸ் பார்க்கக்கூடிய இந்த संसारல किसी भी चीज को पकड़कर बैठा नहीं जा सकता, எந்த ஒரு பொருளையும் அந்த கண்டுபிடிப்போடைய நிறுத்திட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. मानव ने जब जब प्रज्ञा और मैत्री भाव से किसी नए तथ्य का दर्शन किया है तो उसने कोई वस्तु नहीं देखा है जिसकी रक्षा के लिए दलबंदियों की जरूरत है. सो मानव ने ஒரு மனிதன் எப்ப வந்து அவனுடைய விஸ்டம் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய பாவ फ्रेंडशिप அப்படின்ற எண்ணத்துல किसी नए तथ्य का दर्शन किया, ஒரு புதிய ஒரு फिलॉसफीல புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ तो उसके कोई वस्तु नहीं देखा है. சோ எந்த ஒரு பொருளையும் பார்க்காம புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, அவரோட அறிவால கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. जिसकी रक्षा के लिए दलबंदियों की जरूरत है, அந்த விஷயத்தை ரக்ஷா அதை சேவ் பண்றதுக்கு दलबंदी, அதாவது மனுஷங்கள் வந்து கண்டிப்பா தல்பந்தி அப்படின்னா ஒரு குரூப், அதாவது ஒரு மனுஷங்க கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா ஒரு குரூப் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மேன் இஸ் a சோஷியல் அனிமல் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அதை ஃபாலோ பண்றதுக்கும் இல்லை அதை வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கும் கண்டிப்பா ஒரு தல்பந்தியும் ஒரு குரூப் வேணும்ன்றதை இங்க மென்ஷன் பண்றாரு. मानव संस्कृति एक अविभाज्य वस्तु है. ஸோ இப்போ அதான் இங்க சொல்றாரு மானவ் சன்ஸ்கிருதி, இந்த ஹியூமன் கல்ச்சர் அப்படின்றது ஒரு अविभाज्य, ஒரு इनसेपरेबल, அதை செப்பரேட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அவர் उसमें जितना अंश कल्याण का है, அதுல எவ்வளோ ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு பார்ட் வந்து வெல்ஃபேருக்காக இருக்கோ वह अकल्याणकार की अपेक्षा श्रेष्ठ ही नहीं स्थायी भी है. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா மானவ சன்ஸ்கிருதி வந்து அவிபாஜ்ய இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல எவ்வளோ ஒரு விஷயம் வெல்ஃபேருக்கு இருக்கோ वह अकल्याण की अपेक्षा கம்பேர், अकल्याणकार கம்பேர் பண்ணும்போது श्रेष्ठ ही नहीं स्थायी भी है, அந்த கல்யாண் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பெர்மனண்டா இருக்கணும் சொல்றாரு. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கல்ச்சர்ல வந்து நம்ம வெல்ஃபேருக்காக நம்ம பாடுபடுறோம்,
ஒரு சன்ஸ்கிருதியில கல்யாணம் இருக்கணும், மாணவனுடைய கல்யாணம் வெல்ஃபேர் இருக்கணும். அந்த கல்யாணம் கம்பேர் பண்ணும்போது அகல்யாண் கர்கி அபேக்ஷா, அதாவது வெல்ஃபேர் இல்லாம டவுன்ஃபாலுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த வெல்ஃபேர் அப்படின்றது ரொம்பவும் சேஷ்டஹி நஹி ஸ்தாயி பி ஹை, ரொம்பவும் கிரேட்டாகவும் இருக்கணும், பெர்மனண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சில்ட்ரன், இந்த லெசனில் வந்து நம்ம சன்ஸ்கிருதினா என்ன, சபியதானா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட படித்தோம். அதே மாதிரி அசன்ஸ்கிருதினா என்ன, அசபியதா என்ன அப்படின்றது நம்மளுக்கு கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் இந்த லெசனை நல்லா ரீட் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். டெஃபினிஷனாக நம்ம நல்லா எழுத முடியும். தேங்க்யூ சில்ட்ரன்.